ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்னெல்லாம் மாற்றங்கள் தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த குணத்தை அவங்க சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கிட்டா இந்த சனி பகவானுடைய பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாங்க. ரிஷபம்னாலே ஓவர் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அளவே அழாத ஒரு ராசி. இன்ஃபேக்ட் ஸ்பெண்டிங்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தனக்கு பிடிச்ச பொருளை பணத்தை கொடுத்து வாங்குறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால 11ங்கிறது ப்ராஃபிட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ சனி நல்ல லாபத்தை தர இருக்கிறாரு. இந்த டைமில் இந்த ரிஷபராசினர் எப்பேற்பட்ட பழக்க வழக்கங்களை தவிர்த்துக்கணும், அதே மாதிரி எப்பேற்பட்ட நபர்கள்ட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கணுங்க. பொதுவாகவே சனிக்கு படாடபம் பெருசு ஆடம்பரமாக எதுவும் பண்ணுறது பிடிக்காது. ஸோ இவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு அடாப்ட் ஆகிட்டு அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற அந்த மென்டாலிட்டியை விடுறதுங்கிறது ரொம்ப அவசியம் இந்த சனி பயிற்சியில். இப்போ ஒரு வேலை செய்யக்கூடிய ரிஷபராசினருக்கு இந்த 2025 சனி பயிற்சிக்கு பின் எப்படி இருக்குங்க? வேலைன்னு எஃபர்ட்ஸ் நிறைய போட்டுட்டு இருந்தோம். எஃபர்ட்ஸ்க்கான எந்த ஊதியமும் கிடைக்கல. பட் இந்த சனி பயிற்சியில் ப்ரமோஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு ப்ரமோஷன் சைக்கிள் வருதுன்னா கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும். இன்க்ரிமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். பட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இந்த சனி பயிற்சிக்கு பின்னாடி எந்த மாதிரி முன்னேற்றங்கள் இருக்குங்க? சில பேருக்கு லாபமும் இல்லாமல் நஷ்டமும் இல்லாமல் போன வருஷம் நிறைய பேருக்கு போயிருக்கும். அவங்களுக்கெல்லாம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வரப்போகுது. திருமண யோகங்கிறது எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குங்க? இந்த 2025 சனி பயிற்சி குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குங்க? ஸோ குழந்தைக்கு முயற்சி பண்ணுறவங்க இந்த மார்ச் மந்த்துக்கு முன்னாடியே கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா பரவாயில்ல. மார்ச்சுக்கு அப்புறம் அப்படின்னு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமையணும் எந்த கோயிலை நம்ம சொல்லலாங்க? அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டான் அப்படிங்கிற இடத்துல உள்ள வரதராஜ பெருமாள் கோவில். இந்த கோவிலுக்கு 6 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் ரிஷபராசி நேயர்கள் போயிட்டு வரும் பட்சத்தில் நிறைய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். வீட்லேயே இருந்து நான் சனி பயிற்சிக்கு பின் நான் வழிபடணும், என்ன வழிபாடு வீட்லேயே செய்யலாங்க? கோவிலுக்கு எல்லாருக்கும் வர முடியாதுங்கிறதுனால வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு வழிபாடு. ரிஷபராசினே இந்த விஷயங்கள்ல சிறிது கவனமாக இருக்கணும்னா அப்படி என்ன விஷயங்கள் இருக்குங்க? ரொம்ப காசு கொடுத்து பெரிய வெஹிக்கிள் நான் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைன்னா பட்ஜெட்டை குறைச்சிக்கணும். அல்லது செகண்ட் ஹேண்டில் அதே மாடல் போய்க்கோங்க, தப்பு இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சால் கூட அவங்க லைஃப் பெட்டராக மாறும். இந்த சனி பயிற்சி பின்னாடி எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அவங்க பண்ணிருக்காங்க? வாழ்வியல் பரிகாரங்கள் ரிஷபராசிக்கு சனி பயிற்சியில் என்னென்ன? பக்தி பிளஸ் நேரவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்தபடி ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இப்போ ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்னெல்லாம் மாற்றங்கள் தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. வரக்கூடிய சனி பயிற்சியில் நம்ம ரிஷபத்தோட குணாதிசயங்கள் கடந்த பதிவிலே பார்த்துருக்கோம். இந்த குணத்தை அவங்க சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கிட்டா இந்த சனி பகவானுடைய பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாங்க. சனி பயிற்சி 2025 குறிப்பாக ரிஷபம் சில குணங்களை மாற்றிக்கிட்டா இந்த சனி பயிற்சி இன்னும் பெட்டர் ஆகலாம். அது என்ன மாதிரியான குணங்கள்? ரிஷபம்னாலே ஓவர் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அளவே அழாத ஒரு ராசி. இன்ஃபேக்ட் ஸ்பெண்டிங்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தனக்கு பிடிச்ச பொருளை பணத்தை கொடுத்து வாங்குறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால 11ங்கிறது ப்ராஃபிட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ சனி நல்ல லாபத்தை தர இருக்கிறாரு. இந்த டைமில் அந்த லாபத்தை கொஞ்சம் சேவ் பண்ண செக்யூர் பண்ணுறதுக்கு இவங்க முயற்சி பண்ணணும். அப்போ அந்த ஓவர் ஸ்பெண்டிங் அதிகமாக பணத்தை செலவழிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஒரு 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா கூட தப்பு இல்லை. 1000 ரூபாய்க்கு அந்த பொருள் ஒர்த்தா அப்படிங்கிறத பார்க்கணும். ரிஷபம் பொதுவாக தனக்கு பிடிச்சிருக்காங்கிறத பார்த்துட்டு வாங்குவோம். அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத பெருசாக செக் பண்ண மாட்டாங்க. இனிமேல் அந்த ஒரு கான்ஷியஸ்னஸோட ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சி இன்னும் பெட்டராக இருக்கும் ஃபினான்ஷியலாக. பொதுவாகவே சனி பயிற்சி வரும் பொழுது சனி பகவான் அப்படிங்கிறத நேரடியாக நமக்கு எந்த பாதிப்பையும் தரப்போகிறதில்ல. ஒரு கெட்ட பழக்க வழக்கங்களோ இல்லை ஏதோ ஒரு சோம்பேறித்தனம் இந்த மாதிரி இன்டைரக்டாக தான் நம்மளுக்கான அந்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது சனி அவருங்க ஒரு பாடமே கற்பிக்க போகிறார். அந்த வகையில் ஒரு நபர்கள் மூலமாகவோ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா? இந்த ரிஷபராசினர் எப்பேற்பட்ட பழக்க வழக்கங்களை தவிர்த்துக்கணும், அதே மாதிரி எப்பேற்பட்ட நபர்கள்ட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கணுங்க? ரிஷப ராசி நேயர்கள் இந்த குறிப்பிட்ட சனி பயிற்சியில் ஒரு பழக்கத்தை கண்டிப்பாக மாற்றிக்கணும். அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறது. இது இவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஆனால் குட் நோட் தான். தப்பான விதத்தில் இவங்க இம்ப்ரெஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல வரல. மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும், நம்ம ப்ளீஸிங்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குணம் இவங்களுக்கு இயற்கையாகவே இன்பில்ட்டாகவே இருக்கும். அப்போது கொஞ்ச நாள் கழிச்சு யோசிச்சு பார்த்தாங்கன்னா எல்லாம் செஞ்சோமே, எதுக்கு செஞ்சோம், நமக்கு இது தேவையே இல்லையே, ஏன் செஞ்சோம்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரெக்ரெட் பண்ணுவாங்க. அந்த ஒரு கேரக்டரை சேட்டனில் மாற்றிக்கணும். ஏன்னா பொதுவாகவே சனிக்கு படாடபம் பெருசு ஆடம்பரமாக எதுவும் பண்ணுறது பிடிக்காது. ஸோ இவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு அடாப்ட் ஆகிட்டு அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற அந்த மென்டாலிட்டியை விடுறதுங்கிறது ரொம்ப அவசியம் இந்த சனி பயிற்சியில். எந்த மாதிரியான நபர்களை ரிஷபராசி நேயர்கள் இந்த சனி பயிற்சியில் அவாய்ட் பண்ணணும்? மென்னாக இருந்தால் ஒர்க் பிளேஸில் கூட வேலை செய்கிற விமன் கொலீக், விமனாக இருந்தால் ஒர்க் பிளேஸில் கூட வேலை செய்கிற மென் கொலீக்கிட்ட கவனமாக பழகணும்.
ஸோ இந்த ஆப்போசிட் ஜெண்டர்ட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது. முக்கியமா வேலை செய்ற இடத்துல. ஏன்னா நெட்வொர்க்ஸ குறிக்கக்கூடிய 11ஆம் இடத்துக்கு சனி வரதுனால, இந்த இரு பாலினரும் அவங்கவங்க கிட்ட ஆப்போசிட்ல உள்ளவங்க கிட்ட கவனமா இருந்துக்கிறது நல்லது. இப்ப ரிஷபராசினர் இப்பேற்பட்ட நபர்கள்ட்ட வந்து விலகி இருந்தா கண்டிப்பா நல்ல விஷயங்கள் ம். கிடைக்கும். இப்போ ஒரு வேலை செய்யக்கூடிய ரிஷபராசினருக்கு இந்த 2025 சனிப்பெயர்ச்சிக்கு பின் எப்படி இருக்குங்க? ரிஷபத்துல வொர்க் பீப்பிள் ஜாப் போற அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சனி பயிற்சிங்கிறது ரொம்பவே நல்லா தான் இருக்க போகுது. என்னதான் இருந்தாலும் லாபஸ்தானத்துக்கு சனி வர்றதுனால இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷன் இவ்ளோ நாளா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். கிடைக்கவே இல்ல. எனக்கு கிடைக்க வேண்டியது இன்னொருத்தருக்கு கிடைச்சுச்சு. எனக்கு பின்னாடி இருந்தவங்கலாம் முன்னேறிட்டாங்க. இதுதான் இப்போ ரிஷபத்தோட ஒரு ஒரு தலப்பாடு. ஏன்னா 10ல சனி இருந்தாரு. வேலை, 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 வேலைன்னு எஃபர்ட்ஸ் நெறைய போட்டுட்டு இருந்தோம். எஃபர்ட்ஸ்க்கான எந்த ஊதியமும் கிடைக்கல. பட் இந்த சனி பயிற்சியில ப்ரமோஷனா இருக்கட்டும். உங்களுக்கு ப்ரமோஷன் சைக்கிள் வருதுன்னா, கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைக்கும். இன்கிரிமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா, நிச்சயமா இன்கிரிமெண்ட் கிடைக்கும். பட் ஜாப் சேஞ்ச் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அத கொஞ்சம் யோசிச்சுட்டு பண்றது நல்லது. ஏன்னா இருக்கிற இடத்துலயும் உங்க சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆக போகுது. ஜாப்ப பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருக்கும் சனி பயிற்சியில. பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பின்னாடி எந்த மாரி முன்னேற்றங்கள் இருக்குங்க? எந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும்? பிசினஸ் பண்ணக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2025ல வரக்கூடிய சனி பயிற்சி ரொம்பவே யோககரமா இருக்கும். பிசினஸ அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவாங்க. இதுவரைக்கும் வந்து நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். சில பேருக்கு லாபமும் இல்லாம, நஷ்டமும் இல்லாம போன வருஷம் நெறைய பேருக்கு போயிருக்கும். அவங்களுக்கெல்லாம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வரப்போகுது. அஃப்கோர்ஸ் 11த் ஹவுஸுக்கு தான் சனி வராரு. அதே மாரி நெறைய வெகுஜன தொடர்பு, நெறைய பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. புது புது கிளையண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஒருத்தர் மூலமா இன்னொருத்தருக்கு கான்டாக்ட் கிடைக்கிறது, அந்த நெட்வொர்க்ஸ் பெருசாகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து பிசினஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். அதே மாரி இவ்வளோ நாள் பிசினஸ்ல இல்லாத ரிஷபராசி நேயர்கள் கூட இந்த வருஷம் புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சாங்கன்னா, பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா நிச்சயமா போகும். பார்ட்னர்ஷிப்ப நீங்க கரெக்ட்டா என்கரேஜ் பண்ணலாம். ஏன்னா பார்ட்னர்ஷிப்க்கு இந்த வருஷம் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. ஒரு 3, 4 பேர் பார்ட்னர்ஸா சேர்ந்து பண்றதுனா கூட பண்ணலாம். அதுல எந்த தப்பும் இல்ல. ரிஷபராசினர் திருமணம் செய்யாம இருக்கக்கூடியவங்க, ஒரு நீண்ட நாட்களாவே எனக்கு திருமணம் அமையல அப்படிங்கிறவங்களாகட்டும், இல்ல இப்பதான் திருமணத்துக்கு பார்க்குறேன் அப்படின்னா, இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பின் அந்த திருமண யோகங்கிறது எந்த அளவுக்கு சாதகமா இருக்குங்க? சனி பெயர்ச்சி ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2025 சனி பெயர்ச்சி நிச்சயமா திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுது. காதல் திருமணம் நெறைய ரிஷபராசி நேயர்களுக்கு நிச்சயமா நடக்க போகுது. அதுவும் இன்டர் கேஸ்ட், இன்டர் ரிலிஜியஸ் மேரேஜ். ஏன்னா காதலுக்கு அந்த விஷயம்லாம் தெரியாது இல்லையா? ஸோ அப்போ உண்மையான ஒரு தூய்மையான காதல் அப்படிங்கிறது இருக்கிறவங்க, அந்த திருமணத்துக்கு போராடிட்டு இருக்காங்கன்னா, இந்த சனி வந்து நிச்சயமா கல்யாணத்த நடத்தி வைப்பார். அதே மாரி முதல் திருமணம் முடிவுல முடிஞ்சு, ஒரு விவாகரத்துக்கு ஆயிட்டு நம்ம அடுத்த திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட 2ஆம் திருமணம் நல்லபடியா இவங்க எதிர்பார்த்த மாரியான வரன் அமைஞ்சு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு நிச்சயமா இருக்கு. ரிஷபராசிக்கு திருமணம் ஆகிருச்சு எனக்கு கடந்த காலங்கள்லயே. ஆனா இன்னுமே குழந்தை இல்ல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பின் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாதகமா இருக்குங்க? ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த 2025 சனி பயிற்சியில குழந்தை பிராப்தம் பாக்கியம்ங்கிறது எப்படி இருக்கு? சனியுடைய பார்வை 5ஆம் இடத்துல விழுது. சனி உட்கார்ந்திருக்கிறது லாபஸ்தானத்துலனாலுமே, 5ஆம் இடத்துக்கு ஒரு பாவகிரகத்தோட பார்வை விழுது. ஸோ குழந்தைக்கு முயற்சி பண்றவங்க இந்த மார்ச் மந்த்துக்கு முன்னாடியே கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா பரவால்ல. மார்ச்சுக்கு அப்புறம் அப்படின்னு போறீங்க அப்படின்னா, கொஞ்சம் கான்ஷியஸா இருக்கணும். ஏன்னா பிரெக்னன்ட் ஆன லேடீஸுமே ஃபர்ஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்னா ரொம்ப கவனமா, கேர்ஃபுல்லா இருந்துக்க வேண்டியது நல்லது. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கீங்க. ரொம்ப நாளா ஒரு ட்ரீட்மெண்ட்டே போயிட்டுருக்கீங்க. பட் குழந்தையே இல்ல அப்டின்னா, ஒரு டாக்டர நீங்க மாத்தும்போது, கண்டிப்பா இந்த வருஷம் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான பிராப்தம் இருக்கு. ஐயுஐ, ஐவிஎஃப் இந்த மாரி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமா நெறைய பேருக்கு குழந்தை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரிஷபராசினியர் இந்த சனிப்பெயர்ச்சி நடந்த பின்பு, அந்த பெயர்ச்சிக்கு பின் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கும்போது, இந்த சனிப்பெயர்ச்சி அவங்களுக்கு சாதகமா அமையும்னா, எந்த கோயில நம்ம சொல்லலாங்க? கோவில் வழிபாடு அப்படிங்கிறது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சியில ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி பயிற்சிங்கிறது மகா பயிற்சி. சுமார் 2 நாள்லேருந்து 2 1/2 வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய சனி பயிற்சி. இதுல ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு ரிஷபம் போயிட்டு வரும் பட்சத்துல நல்ல சேஞ்சஸ் வரும். அரியலூர் மாவட்டத்துல ஜெயங்கொண்டான் அப்படிங்கிற இடத்துல உள்ள வரதராஜ பெருமாள் கோவில். இந்த கோவிலுக்கு 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த சனி பயிற்சி முடியிற வரைக்கும் 6 மந்த்ஸ் இன்டர்வல்ல ரிஷபராசி நேயர்கள் போயிட்டு வரும் பட்சத்துல நெறைய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். இப்ப நம்ம ரிஷபராசினருக்கு நம்ம அரியலூர்ல இருக்கக்கூடிய ஒரு கோயில் நம்ம சொல்லியிருக்காங்க. இதே தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களோ, இல்ல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்களோ, அந்த கோயிலுக்கு போயிட்டு வரங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலைங்க. அப்படிப்பட்டவங்க, நான் வீட்லயே இருந்து நான் சனி பெயர்ச்சிக்கு பின் நான் வழிபடணும். எனக்கு சனினால பிரச்சனைகள குறைச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, என்ன வழிபாட வீட்லயே செய்யலாங்க? சனி பயிற்சி 2025ல ரிஷபராசி நேயர்கள் கோவிலுக்கு எல்லாருக்கும் வர முடியாதுங்கிறதுனால வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு வழிபாடு, ஒரு பதிகம்.
அபிராமி அந்தாதி, அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில உள்ள 46வது பாடல். "வெறுக்கும் தகைமைகள் செய்யணும்" அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த பதிகத்த டெய்லி வாசிக்கிறதோ, அல்லது கேட்கிறதோ ரொம்ப நல்லது. ஏன்னா வெளிநாடு, வெளி மாநிலத்தில உள்ளவங்க, தெற்கு பக்கம் உள்ளவங்கலாம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போறது ரொம்ப கஷ்டம். ஒரு வாட்டியாவது இந்த கோயிலுக்கு வர ட்ரை பண்ணுங்க. முடியாத பட்சத்தில டெய்லி இந்த பதிகத்த கேட்டுட்டே வர்றதுங்கிறது ரொம்ப நல்ல பலன்கள பெற்றுத்தரும். தினமும் கேட்க முடியாத பட்சத்தில, வாரத்தில 2 நாள் திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை மட்டுமாவது இந்த பதிகத்த ரெகுலரைஸ் பண்ணுங்க. இப்ப ரிஷபராசினருக்கு நம்ம கோயிலுமே குடுத்துருக்கோம். அதே சமயம் ஒரு வீட்ல ஒரு வழிபாடு சொல்லியிருக்கோம். இருந்தாலுமே சில நபர்கள், உதாரணத்துக்கு ஒரு கல்லூரி மாணவர்களாகட்டும், இல்ல ஒரு வேலையில இருக்கக்கூடிய மாரி இது எதுவுமே என்னால செய்ய முடியல அப்படிங்கும்போது, அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சா கூட, அவங்க லைஃப் பெட்டரா மாறும் இந்த சனிப்பெயர்ச்சி பலனா. எந்த மாரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அவங்க பண்ணணுக்குவாங்க? வாழ்வியல் பரிகாரங்கள் ரிஷபராசிக்கு சனி பெயர்ச்சியில என்னென்ன? தயிர் சாதம் ரொம்ப சிம்பிள். தயிர் சாதத்த தானம் பண்றது. என்னால முடியாது. ஃபினான்ஷியலா என்னால அஃபோர்ட் பண்ண முடியாதுங்க. ஒருத்தருக்கு தயிர் சாதம் குடுங்க. தப்பு கிடையாது. இல்ல வீட்ல ஒரு கெஸ்ட் வராங்களா, அவங்களுக்கு பரிமாறுறதுல இந்த தயிர் சாதத்த கண்டிப்பா வைங்க. ஸோ இந்த விஷயத்த பண்ணாலே ரொம்ப நல்ல சேஞ்சஸ் அப்படிங்கிறது வரும். இத ரெகுலரா பண்ணணும். மந்த்லி ஒருத்தருக்கு ஒரு தயிர் சாதம் வாங்கி தந்தா போதும். கஷ்டப்படுற ஒரு ஏழைக்கு. இல்ல 3 மாசத்துக்கு ஒருக்கா வாங்கி குடுங்க. அதையாவது பண்ணுங்க. இதுக்கு ரொம்ப பணம் கண்டிப்பா ஸ்பெண்ட் ஆகாது. ஸோ இத மட்டும் பண்ணா போதும். ஒரு ஃபுட்ட நம்ம ரெகுலரா எடுக்கும்போதும் இந்த விஷயம் மாறும். ஒரு சைக்கிள் ஆஃப் பீரியட்ல. என்ன ரீசன்னா, இந்த ராசி ரிஷப ராசிநாதன் சுக்கிரன். ஸோ சுக்கிரனுடைய ராசியான ரிஷபராசி நேயர்கள் இந்த சனி பெயர்ச்சியின் போது கம்பு தோசைன்னு சொல்லுவோம். கம்பம்புல்ல செய்யக்கூடிய அந்த தோசை. கம்புங்கிறதுக்கு அதிதேவதை சுக்கிரன். சுக்கிரனுடைய தானியம் கம்பம்புல்லு. இந்த கம்புல தோசையோ, கூழோ ஏதோ ஒண்ணு செஞ்சு ஒரு 10 நாள் இன்டர்வல்ல இவங்க சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா கூட, நல்ல சேஞ்சஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பா வரும். ஓகே. இப்ப நம்ம உணவு முறை சொன்னாங்க மேம். அத சொல்லும்போதே உடல் நலம் அப்படிங்கிறதுமே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. கண்டிப்பா. சனிப்பெயர்ச்சி வரும்பொழுது எல்லாருக்கும் ஏதோ ஒரு இடங்கள்ல பயமா இருக்கக்கூடியது, உடல் நலத்துல என்ன மாற்றங்கள குடுப்பாரு? எந்த மாரி பிரச்சனைகள தருவாருங்கிறது தான். இந்த ரிஷப ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பின் எந்தெந்த உடல்நல பிரச்சனைகள் உருவாகும்? எந்த பிரச்சனைகள் குறையும்ங்க? ரிஷபம் இந்த 2025 சனி பெயர்ச்சியில ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது உணவு பழக்கத்துல தான். ஏன்னா இவங்களுக்கு ஸ்வீட்ஸ்னா அப்படி பிடிக்கும். சீஸு, பட்டர், மில்க்கு, ஸ்வீட்டு, கேக்கு இந்த மாரி ரொம்ப கொழு கொழுன்னு இருக்கக்கூடிய ஐட்டம்லாம் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எது வந்து நம்மள நல்லா பட்டரியா, பூஸ்டியா ஆகுமோ அந்த மாரி விஷயங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அந்த சாப்பாட்டுல ஃபர்ஸ்ட்டு கவனமா இருக்கணும். ஹெல்தியான ஃபுட்டுக்கு வந்து இவங்க மாறிக்கணும். ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். அன்ஹெல்தி ஐட்டம்ஸ ஹெல்தியா ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். 45 வயசுக்கு மேல உள்ள 40, 45 வயசுக்கு மேல உள்ள ரிஷபராசி நேயர்களுக்கு டயபெட்டிஸ், பார்டர், ப்ரீ டயபெட்டிஸ் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ இப்போத்துலேருந்தே ஒரு ஜிம்மிங், டயட்டிங், எக்ஸர்சைஸ்ன்னு வயசுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. டென்டல் ப்ராப்ளம்ஸ்க்கும் இவங்க ஆட்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. மென்னுக்கு பொதுவா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதும் வர்றதுக்கு வாய்ப்பா இருக்கு. ஆனா 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால நோயிலிருந்து நிவர்த்தி அப்படிங்கிறத குறிக்கிறதும் 11ஆம் இடம். ஸோ என்ன வந்தாலுமே கரெக்ட்டான டாக்டர பார்த்து அதிலிருந்து தப்பிச்சுப்பாங்கங்கிறதும் நிதர்சனம். இந்த சனிப்பெயர்ச்சி பின் ரிஷப ராசிக்கு இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க. கடன் பிரச்சனை ரிஷப ராசிக்கு நான் முதல்லயே சொன்னது ஸ்பெண்டிங் அப்படிங்கிறத குறைச்சுக்கணும். சனி 11க்கு வரும்போது பணம் நல்ல கைக்கு வரும். நிச்சயமா வரும். இவ்ளோ நாள் பணம் பத்தல, கையில டைட்டா இருக்குன்னு நெனச்சவங்களுக்கு கூட பணம் புழங்கும். அத நம்ம எப்படி சேவ் பண்ணிக்கிறோம், இல்ல ஃபர்தரா நம்ம கடன் வாங்காம இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா, இங்க சனியுடைய பார்வை 6ஆம் இடத்துக்கு இல்ல. 5க்கு தான் இருக்கு. ஸோ சனி வந்து கடன் நீங்க வாங்குறத தவிர்க்க போறதில்ல. உங்கள உங்க நேச்சர்லயே தான் இருக்க வைக்க போறாரு. 11ஆம் இடம்ங்கிறது லாவிஷ் ஸ்பெண்டிங். ஸோ அப்போ லாவிஷ் ஸ்பெண்டிங்ன்னு நீங்க பண்ணும்போது, அத கடனா மாத்தி பண்ணக்கூடாது தயவு செஞ்சு. ஸோ கிரெடிட் கார்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ரிஷபத்துக்கு வந்து ஒரு கைண்ட் அட்வைஸ் அதுதான். இவங்க அதிகமா யூஸ் பண்றதும் கிரெடிட் கார்டா தான் இருக்கும். அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கடன்ல கவனமா தான் இருக்கணும். ரிஷப ராசினருக்கு இந்த கோர்ட் கேஸ் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களாகட்டும், இல்ல எனக்கு ஒரு பூர்வீக சொத்து வராம இருக்கு. ஏதோ ஒரு வகையில எனக்கு சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த சனி பெயர்ச்சிக்கு பின் அமையுமா? அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வியா இருக்கு. ரிஷபராசி நேயர்களுக்கு 2025ல கோர்ட் கேஸஸ்ல முக்கியமா மேட்ரிமோனியல் கேஸஸ்ல நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க. ரொம்ப வருஷமா கேஸ் இழுத்துட்டு இருக்கு. அல்லது நீங்க கேட்குற விஷயம் கிடைக்கல. உங்க மேல தப்பே இல்லனாலும் திரும்ப திரும்ப நீங்க கோர்ட்ல போய் நின்னுட்டு இருக்க வேண்டியது இருக்குன்னா, மேட்ரிமோனியல் கேஸ்ல இருந்து நிச்சயமா வெளியில வரப்போறீங்க. சாட்டர்ன் வந்து 11த் ஹவுஸ்ல இருக்கிறதுனால, அதே மாதிரி 11 அப்படிங்கிறது வழக்குல இருந்து நீங்க விடுபடுறது. 6ங்கிறது வழக்குக்குள்ள போய் நீங்க சிக்குறது. 11க்கு ஒரு பாவகிரகம் வந்திருக்கிறதுனால, நிச்சயமா மித்த கேஸஸுமே ஸ்பீட் அப் ஆகும். இவ்ளோ நாள் ஒரு கிடப்பிலேயே இருந்தது. இல்ல நான் ஹைகோர்ட்டுக்கு போனேன். என்னோட பெட்டிஷன வந்து ஹைகோர்ட் ஏத்துக்கல, ரிஜெக்ட் ஆச்சு. நான் திரும்ப பெட்டிஷன் போட்டிருக்கேன். எடுத்துப்பாங்க. கோர்ட்ல இன்னொரு மனு போட்டிருக்கேன். கிடைக்கும். ஸோ வாங்குறேன். கிடைக்கும். இந்த மாதிரி நீங்க கோர்ட்ட அப்ரோச் பண்ணும்போது, அரசு மூலமான அனுகூலம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கேஸஸ் வந்து உங்களுக்கு தான் ஃபேவரட்டிசமா அமையும்.
இப்ப நம்ம ரிஷபராசிக்கு பொதுவான விஷயங்கள் எல்லாமே பேசிட்டோங்க. இருக்கக்கூடிய இடங்கள் வச்சும், பார்வைகள் வச்சுமே பேசியிருக்கோம். இதையும் கடந்து வேற ஏதாவது விஷயங்கள நம்ம விடுபட்டிருக்கு ரிஷபராசினே இந்த விஷயங்கள்ல சிறிது கவனமா இருக்கணும்னா, அப்படி என்ன விஷயங்கள் இருக்குங்க? ரிஷபராசி நேயர்கள் இந்த 2025 சனி பயிற்சியில ஒரு ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாவே இருக்கணும். எக்ஸ்ட்ரா கேர் அப்படிங்கிறது இங்க இருக்கணும். அது என்னது? 8ஆம் இடத்துக்கு 10ஆம் பார்வை சனியுடையது படுது. அப்போ 8ஆம் இடம் அப்படிங்கிறது வெஹிக்கிள்ஸ் பொதுவாவே. ரொம்ப காசு குடுத்து பெரிய வெஹிக்கிள் நான் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசைன்னா, பட்ஜெட்ட குறைச்சுக்கணும். அல்லது செகண்ட் ஹேண்ட்ல அதே மாடல் போய்க்கோங்க. தப்பில்ல. 2வது ரேஷ் டிரைவிங். ரொம்ப ஸ்பீடா நான் டிரைவ் பண்றேன் அப்படிங்கிறத கொஞ்சம் குறைச்சுக்கணும். ஸோ கார்ல போம்போது தூங்குறது, சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ்க்கு ஆட்படுறது, இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாரி சீக்ரெட்ஸ். நம்ம என்ன சீக்ரெட்ட மெயின்டெயின் பண்றோமோ, அத கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிக்கணும். நம்மளோட ஒரு அந்தரங்கமான, ரகசியமான ஒரு விஷயத்த நம்பி யார்கிட்ட சொன்னாலும் அது வெளியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு டிக்னிட்டி ப்ராப்ளம் அரைஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 8க்கு சனி பார்வை இருக்கும்போது. ஸோ கொஞ்சம் கவனமாவே டிராவல் பண்ணிக்க வேண்டியது அவசியம். இப்ப நம்ம ரிஷபராசினருக்கு சனி பெயர்ச்சிக்கு பின் என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது, எதுலலாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பார்த்தோங்க. நம்ம நேயர்களுக்கு கண்டிப்பா ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.